பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஹல்லேலூயா. பாருங்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? பாருங்கள், மற்றவங்க யாரையும் நம்ம குற்றப்படுத்துறது ஆண்டவருக்கு துளியும் பிரியமில்லாத காரியம். குற்றப்படுத்துகிறது, குறை சொல்வது, தன் சகோதரனை அற்பமாய் பார்ப்பது. பாருங்கள், நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? குற்றம் கண்டுபிடிக்கிறது, அற்பமாய் பார்க்கிறது, கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவர் துளி கூட அதை ஏற்றுக்கொள்கிற மனதே கிடையாது. அவர் வெறுக்கிறார். இந்த சுபாவம், அந்த எண்ணங்கள் செய்கிறவர்களை அவர் வெறுக்கிறார். அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயன்படி, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவ சாயன்படி, தேவ ரூபத்தின்படி. அப்போ தேவ சாயின்படி, தேவ ரூபத்தின்படி உருவாக்கின இன்னொரு பர்சனை நீ எப்படி குற்றவாளியாக தீர்ப்ப? நீ எப்படி அவனை கேவலமாக பார்ப்ப? நீ எப்படி அற்பமாக பார்ப்பன் என்று ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. பாருங்க, அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம யாருமே இன்னும் பரலோகம் மரித்தாதான் பரலோகம் போக முடியும். பரலோகத்தில் உள்ள இது என்ன, அது எப்படி அந்த மகிமை எப்படி இருக்குன்னு நம்ம இமேஜின் தான் பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு இமேஜினே பண்ணி பார்ப்போமே. கிறிஸ்துனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம், அவர் மகிமையில் அந்த நியாயாசனம், பரலோகத்திலே அந்த நியாயாசனம், நியாயம் தீர்க்கிற இடம். அவர் கடைசி நாட்களில் வசனத்தை கொண்டே நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறாரு. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. வசனத்தின்படி நீ சரியா, அப்போ தான் பரலோகம். நீ வசனத்தின்படி நடந்தியா? கடைசி நாட்களில் அப்படி தான் கேட்பார் ஆண்டவர். சத்தியத்தை சத்தியமாய், சத்தியத்தின்படி நீ நடந்தியா? ஆண்டோடைய கிருபை இரக்கம்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். பாருங்க, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று திரிக்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நீ யாரை குற்றவாளிப்படுத்துறியோ அவங்களும் முன்னாடி நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. யாரை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்களோ அவங்களும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. குற்றப்படுத்துகிற நீயும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்ப. அவமானப்படுத்துகிற, அற்பமாய் நினைக்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நியாயாசனத்திற்கு, கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு டைம் வரும். அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆண்டவர் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரையும் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்நாட்களில் பிறந்தது இந்த நாள் வரை அவங்க செய்த சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் முன்னாடி பட்டம் போல ஓட வைப்பார். அப்படியே ஒன்றுமே அந்த நியாயாதிபதியாய் தேவன் வீற்றிருக்கும்போது, நியாயாசனத்தில் வீற்றிருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பேச முடியாது. அந்த சூழ்நிலையை நாம் அனுதினமும் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாராவது கோவப்பட்டு அற்பமாகவோ கேவலமாகவோ ட்ரீட் பண்ணும்போதெல்லாம் இந்த எண்ணம் மனசில் வரணும். ஒரு மினிட்டு கூட, ஒரு செகண்டு கூட நாம் மற்றவர்களை இந்த கண்ணோட்டத்தோடு நாம் நினைக்கவே கூடாது. அது தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம். என்னதான் அவங்க பாடுபட்டு வேதனைப்படுத்தினாலும், என்ன இருந்தாலும் பொறுமையோடு சகித்து கொள்கிற பலனை ஆண்டவர்கிட்ட நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த பொறுமையோடு சகிக்கிற பலன். நாம் யாரையுமே அற்பமாக கேவலமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, நாம் செய்த நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டு அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக வாசிக்கப்படும். நாம் கவனமாக, எச்சரிக்கையாக இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய நாட்கள்
நாம் உண்மையும் உத்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்கிறாரு. நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதளிக்காமல் அவருக்கு நியமித்த பாதையில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நேர்கோட்டில் ஜீவ வழியில், உண்மையின் வழியில், சத்தியத்தின் வழியில், அந்த பரலோகத்து செல்கிற வழியை நோக்கி ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தின் அந்த வார்த்தைகள் சத்தியத்தின்படி நடப்பதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க நான் ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆவியான நம்மளை 4 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களால் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டு. நம்மளோட சுய நீதியில் சுய கிரியையினாலே எதையுமே சாதிக்க முடியாது. ஆண்டவரே அப்பா, நான் ஓடுவதற்கு நீங்கள் பலனை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பலத்தினா நடத்துறீங்க, என்னை இன்னும் நீங்கள் பலப்படுத்துறதுக்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு டைமும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக, துதி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நன்றி பலி துதி பலிகளை நாம் ஏறெடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த எல்லா தடைகளையும் தகர்த்தறிய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்மளை அவரே நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகிற மார்க்கத்துக்குள் கொண்டு போகிற அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வழியை தடைகளை எடுத்து போட்டு அவரே நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. நாம் இந்த புதிய நாளைக்குள் வந்திருக்கிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 28ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன. நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்கிற இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு எங்கள் ஒவ்வொருவோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீ அவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ இந்த சிறியரில் நாங்கள் யாரையாவது குற்றமாய் பேசி குறை சொல்லி அற்பமாய் நடத்துவோம் என்றால், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ கிறிஸ்துவே குற்றம் சொல்லுகிற மாதிரி, கிறிஸ்துவையே நாங்கள் குற்றப்படுத்துகிற மாதிரி, கிறிஸ்துவே அற்பமாய் நாங்கள் எண்ணுகிற மாதிரி அப்படிப்பட்ட அர்த்தமாகிவிடுமே. ஆண்டவரே, யாரையுமே நாங்கள் குற்றப்படுத்தாதபடி குறை சொல்லாதபடி ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வைங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளோ காலங்கள் நாங்கள் யாரையாவது குற்றப்படுத்தியிருந்தாலோ குறை சொல்லியிருந்தாலோ அப்பா ஒரு விசை எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா, நீங்கள் உடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஒரு விசை சுத்திக்கிறீங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்படி நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்கா ஸ்தோத்திரம் பண்ணுற நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. உச்ச நிலமத உள்ள பாத வரைக்கும் அப்பா உங்களுடைய பிரசனம் எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிற மாட்டார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. அப்பா தே ரத்தரதப்பா அல்லேலூயா. நீர் பெரிய கருங்க சேவகாய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி, என் முழு நிம்மடி பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி, கத்த சேவை சகல உபகரம் வராதே. அமேன். அல்லேலூயா.